திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் திராட்சப்பழத்தோட்ட ஊழியங்கள் கர்த்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கர்த்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியாய் பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். சென்னையிலே ஜனங்கள் அதிக தேவையின் மத்தியில் இருப்பதையும் நெருக்கத்தின் மத்தியில் இருப்பதையும் காண முடிந்தது. ஆண்டவர் நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்களை நடத்தவும் மீனம்பாக்கம் மற்றும் திரிசூலம் சிஎஸ்ஐ ஆலயங்களுக்கு சென்று ஆராதனைகளில் செய்தி கொடுக்கவும் அநேகருக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கவும் விடுதலையை பெற்றுக் கொடுக்கவும் கர்த்தர் உதவி செய்தார். எதிர்பார்க்காமல் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை இந்த நாட்களிலே இந்த சென்னை ஊழியத்துக்கு மறுநாள் சிஎஸ்ஐ சபைகளிலே பேசலாமா எனப்பட்ட ஒரு எண்ணம் எனக்குள்ளாக உண்டாயிருக்கிறது. நீங்கள் அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருப்பீர்கள் என்றால் தாராளமாக என்னை அழைக்கலாம் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த வாரம் நமக்கு கர்த்தருக்கு சித்தமானால் நாகர்கோவிலிலே ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். முதல் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கெலாம் முடிஞ்சிடும். நறுவேல் ஜனங்களே, அதன் பிறகு உங்கள் யாவருக்கும் அடியார் தனித்தனியாக நான் ஜெபிப்பேன். அனைவருக்கும் நல்ல சுவையான விருந்து உண்டு, எனது குடும்பத்தின் சார்பாக அளிக்கப்படும். நீங்கள் இதை மனதிலே கொள்ளும்படியாக வந்து பங்கு பெறும்படியாக அன்போடு உங்களை அழைக்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாசிரிய தேவனுடைய மாளிகையிலே நான் என்னை சந்திக்க வருகிற ஜனங்களை தனித்தனியாக சந்தித்து ஜெபிப்பது வழக்கம். எனவே நீங்கள் அந்த காரியத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். என்னை விரும்பினால் வந்து சந்திக்கலாம் என்பதையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். வருகிற சனி ஞாயிறு ஆகிய 2 நாட்களும் இரவு 7 மணிக்கு கோரம்பள்ளம் சிஎஸ்ஐ சர்ச்சில் லெந்து நாள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே அடியார் பேசுகிறேன். கோரம்பள்ளம் என்பது புதுக்கோட்டை, அந்த தூத்துக்குடி ஒட்டி இருக்கின்றது சிஎஸ்ஐ ஆலயம். எனவே அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம், நம்முடைய விசுவாசிகள் எல்லாம், நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிறவர்கள் எல்லாம் நீங்கள் விரும்பினால் வந்து அந்த லெந்து நாள் கூட்டங்களிலே வந்து பங்கு பெறலாம் என்கிற நற்செய்தி உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய கிருபையினாலே வயதானவர்களுக்காக நாம் கட்டி இருக்கிற இந்த அடைக்கலான் குருவி எனப்பட்ட முதியோரிலும் மிக சிறப்பாக நடந்து வர ஆண்டவர் உதவி செய்து வருகிறார். இந்த இல்லத்தை ஆரம்பித்த பிறகு 1000 பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கின்றார். நமக்கு அங்கே இன்னமும் ஒரு சரியான ஒரு குக் இல்லாமல் இருப்பதை பார்க்கிறோம். நல்ல வாட்ச்மேனெல்லாம் இப்போ ஆண்டு கொடுத்துட்டாங்க, ஆனால் குக்கு நமக்கு இன்னும் கிடைக்கவில்லை. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, இங்கே வந்து தங்கி 3 நேரமும் சுவையாக சமைத்து போடும்படியாக வந்து தங்கும்படியாக உங்களை அழைக்கின்றோம். முக்கியமாக விதவைகள், அபலை பெண்கள், திக்கற்றவர்கள் வந்து இந்த பணியில் சேரலாம். எல்லா வசதிகளும் இருக்கிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக்கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அதே போல் நர்சஸும் நமக்கு தேவைப்படுகிறார்கள், நர்சிங் கேர் கொடுக்குறவங்க. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் அன்பாய் அறிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக மத்தேயு 9வது அதிகாரம் 36ஆம் வசனம் முதல். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தேய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி. ஏசப்பாட்ட ஒரு சமயம் திரளான ஜனங்கள் வராங்க, தேடி வராங்க. திரளான ஜனங்கள் என்றால் அதிகமான எண்ணிக்கையில்
ஆயிரக்கணக்கில் வராங்க. 10,000, 20,000, 30,000 பேர் சொல்லி எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும் என்று, ஒரு நன்மையை பெற்றுவிட முடியாதா, ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுவிட முடியாதா, ஏதாவது ஒன்று நடந்து விடாதா, வாழ்க்கை மாறிவிடாதா என்று திரளான ஜனங்கள் அங்கே கூடி வந்தார்கள் என்று காண்கின்றோம். இப்பொழுதும் கூட மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் எல்லாம் வந்து கன்வென்ஷன் கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திரளானபடிக்கு ஜனங்கள் அங்கே கூடுவதை காண்கிறோம். ஞாயிறு ஆராதனைகளிலே திரளான ஜனங்கள் வந்து கூடுவதை காண்கின்றோம். எதற்கு தெரியுமா? ஏதாவது ஒரு நன்மை கிடைத்து விடாதா, ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து விடாதா, ஏதாவது ஒரு சுகம் கிடைத்து விடாதா, ஆண்டவர் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டாரா என்கிற ஏக்கத்தின் மத்தியிலேயே இதுபோல திரளான ஜனங்கள் பயபக்தியோடு கூட பைபிளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பிள்ளைகளை அழைத்து கொண்டு பஸ்ஸு பிடித்து கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி எப்படியாவது நேரத்துக்கு வந்துவிட வேண்டும், எப்படியாவது ஆராதனையில் பங்கு பெற்று விட வேண்டும், எப்படியாவது செய்தியை கேட்டுறணும், எப்படியாவது கடைசி நேரத்தில் ஜெபிக்கணும், பாஸ்டர்கிட்ட போய் ஜெபிக்கணும், எப்படியாவது ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற வாஞ்சையில் தான் இத்தனை ஆயிரம் ஜனங்கள் ஆலயங்களுக்கும் கன்வென்ஷன் கூட்டங்களுக்கும் செல்கின்றார்கள். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்த பொழுது எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. திருநெல்வேலிக்கு டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக வந்திருந்தாங்க. அப்பொழுது எனது தகப்பன் எனது தாயாரங்களை அந்த கன்வென்ஷன் கூட்டத்திற்கு பஸ்ஸில் அழைச்சிட்டு போனாங்க. ஒரே கூட்டம், பயங்கரமான கூட்டம். நான் குட்டி பையன். அந்த பஸ்ஸில் இடம் பிடிப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு இருக்கிறது தெரியுமா? ஐயோ, அது பயங்கரமான ஒரு அனுபவம். ஏனென்றால் அந்த நேரத்தில் என் குடும்பத்தில் பலவிதமான கஷ்டங்கள் காணப்பட்டபடியினாலே ஒருவேளை டிஜிஎஸ் ஐயா கூட்டத்துக்கு போனால் ஏதாவது நன்மை கிடைத்து விடுமா என்று சொல்லி என் தகப்பனார் நினைத்ததுதான் காரணம். பிரித்துக்குரியவர்களே, ஏராளமான மக்கள் இப்படியாக திரளான ஜனங்கள் ஆண்டவரை தேடுகிறார்கள், கூட்டங்களிலே பங்கேற்கிறார்கள், ஆலயத்துக்கு வருகிறார்கள். இன்னொரு பக்கம் ஆண்டவரை அறியாத ஜனங்கள், ஆண்டவருடைய காணியாட்சிக்கு தூரமாக இருக்கிற மக்கள், அவர்களும் கூட தங்களுக்கு தெரிந்த வழியிலே கடவுளை தேடுகிறார்கள். எப்படியாவது எனக்கு ஏதாவது கிடைத்து விடாதா, ஒரு அற்புதம் கிடைத்து விடாதா என்கிற ஆசையிலே இங்கே நாம் காண்கின்றோம். இப்படியாக திரளான ஜனங்கள் ஆயிரக்கணக்கிலே ஆண்டவர் இயேசுவை தேடி வந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மேலே மனதுருகினார் என்று நாம் காண்கின்றோம். இப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வண்டை நாம் காண்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், he was a compassionate God, so compassionate. நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அதிகமாக மனது உருகுகின்றவராக அவர் இருக்கின்றார், மனதுருக்கமுடையவராக அவர் இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்த அந்த குஷ்டர்களை, தோல் சம்பந்தப்பட்ட வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களை பார்த்த பொழுது இப்படி விரல்கள் எல்லாம் விழுந்து விட்டது, உடலில் நாற்றம் அடிக்கின்றது, எல்லாராலும் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு பரிதாபமாய் வாழ்ந்தார்கள். பார்த்த மாத்திரத்தில் ஆண்டவர் அவங்க மேலே அப்படியே மனதுருகினாராம், அவர்களை கெட்டி அணைத்தாரா, நாற்றம் நிறைந்த அவர்களை கெட்டி பிடித்து முத்தமிட்டு அந்த வியாதி அவர்களுக்கு நீங்கும்படியாக செய்தாரா. அவர்களுடைய அந்த பரிதாபமான நிலைமையை பார்க்க கீழே விழுந்து விட்ட அந்த விரல்களை நகங்களையும் பார்க்க அவர்கள் பரிதபிப்பதை பார்க்க ஆண்டவருக்கு அவர் மேலே ஒரு பெரிய மனதுருக்கம் உண்டாயிற்று. அவர்களை பார்த்து அப்படியே கண்ணீர் வடித்து இரக்கத்தின் மிகுதியினாலே அவர்களுக்கு நன்மையை செய்து அவருடைய வியாதியை குணமாக்கி அவர்களை உடனடியாக அனுப்பினாராம். ஏனென்றால் ஆண்டவருக்கு வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பதும், பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கொடுப்பதும், போராட்டங்களிலிருந்து விடுதலை கொடுப்பதும், பொல்லாத மனிதர்களுடைய பிடியிலிருந்து விடுதலை கொடுப்பதும் ஆண்டவருக்கு லேசான காரியமாக இருக்கின்றது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கூடாத காரியம் என்று எதுவுமே கிடையாது என்பதுதான் இந்த நாளில் நிதர்சனமான ஒரு உண்மை. இங்கே நாம் காண்கிறோம், திரளான கூட்டம் வருகிறது, ஆயிரக்கணக்கிலே வருகிறார்கள், சாறையாய் வருகிறார்கள், பவுஞ்சாய் வருகிறார்கள். பார்த்த மாத்திரத்தில் ஆண்டுடைய உள்ளம் அவர்களுக்காக மனதுருகிற்று, மனதுருக்கத்தோடு கூட அவர்களை பார்த்தார் என்று சொல்லி நான் காண்கின்றோம். இந்த நாளிலே ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏக்கத்தோடு இந்த தொலைக்காட்சி செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, தம்பி, தங்கச்சி, நீங்கள் இவ்வளவு ஆர்வத்தோடு கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது, இந்த பிரதர் பேசுகிறாங்களே, ஏசப்பாவுடைய வார்த்தையை பேசுகிறாங்களே, அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மாதிரி தெரிகிறது, தீர்க்கதரிசி போல தெரிகிறதே. ஆண்டவர் இந்த சகோதரர் பேசும்பொழுது, ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஒரு அற்புதத்தை செய்துவிட மாட்டாரா என்று ஏக்கத்தோடு கூட நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்கின்ற பொழுது, இல்லைனா ஒருவேளை நீங்கள் தனிமையிலே வாடி நின்று, இயேசுவே எனக்கு யாரும் இல்லை, இயேசுவே எனக்கு இந்த பிரச்சனையை தாங்க முடியவில்லை, இந்த வியாதி என்னை கொள்ளுகிறது, இந்த மனிதனுடைய வார்த்தை என்னை கொள்ளுகிறது, ஆண்டவரே இந்த நெருக்கத்தின் மத்தியிலே வாழ்ந்து ஏமாற்றத்தின் மத்தியிலே வாழ்ந்து நான் மனம் சலித்து போய்விட்டேன், எப்படியாவது எனக்கு நீங்கள் இறங்கணும்னு சொல்லி ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு
நீங்கள் இந்த நாளில் ஆண்டவர் இயேசுவை பார்ப்பீர்கள் என்றால் அவர் உங்கள் மேலே மனதுருக்கம் உடையவராக இருக்கிறார், உங்களுக்காக மனது இறங்குகிறார் என்கிற நல்ல செய்தியை நான் இறைவனுடைய நாமத்திலே உங்களுக்கு அறிவிக்கும்படியாக நான் விரும்புகின்றேன். அநேக நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு மனம் இறங்குவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். சொந்த பந்தங்கள் நமக்கு மனம் இறங்குவார்கள் என்று நினைக்கின்றோம். இந்த உலகத்தின் மக்கள் நம்மை தூக்கி விடுவார்கள் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் ஏமாற்றம் அடைகின்றோம். ஆனால் நீங்கள் அதை விட்டு ஆண்டவர் இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது அவர் உங்கள் மேலே மனதுருகிற ஒரு நல்ல ஆண்டவராக இருக்கிறார். உங்கள் கண்ணீரை அவர் காண்கிறார், உங்கள் வேதனை அவர் புரிந்து கொள்கிறார், நெருக்கத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார். உங்களுக்காக அவருடைய உள்ளம் துடிக்கின்றது, உங்களை அவர் கண்ணீரோடு பார்க்கின்றார், உங்கள் சூழ்நிலைகளை புரிந்து கொள்கிறார் என்கிற நல்ல செய்தியை நான் இந்த நாளிலே உங்களுக்கு ஆணித்தரமாக அறிவிக்க விரும்புகிறேன். கண்ணீரை காண்கிறதையும், நீங்கள் அழுகின்ற பொழுது உங்களோடு சேர்ந்து அழுகின்ற ஆண்டவர், நீங்கள் அழுகின்ற பொழுது உள்ளத்தில் விசாரத்தால் நிரம்புகிற கர்த்தர், என் மகன் இப்படியாகி கவலைப்படுகிறானே, என் மகள் இப்படியாய் துக்கத்தோடு என்னிடத்தில் வந்திருக்கிறாளே என்று உங்களை குறித்து அக்கறை உள்ள ஒரு தெய்வம் அவர்தான் ஆண்டவர் இயேசு. அவர்தான் ஆண்டவர் இயேசு. கூடி வந்தவொன்னு அப்படியே உங்களை பார்த்து அப்படியே கம்பேஷனட் ஆகிறார், அப்படியே மனம் இறங்குறார். அவர் ஹார்ட் வந்து அப்படியே பின்னால் போகுது. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாக இருந்தபடியினாலே, அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளாக தொய்ந்து போனவர்களாக சிதறப்பட்டவர்களாக அவங்க இருந்தாங்களாம். அந்த மக்களுக்கு மேய்ப்பன் இல்லை, தலைவன் இல்லை, அவர்களை நடத்துவதற்கு, அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்கு, அவர்களை பலப்படுத்துவதற்கு அங்கே யாரும் இல்லை. எனவே அங்கே மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருக்கிறார்களே என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்பட்டாரா? எப்பொழுதுமே ஆண்டவர் நான் நல்ல மேய்ப்பன் என்பதை சொல்லி ஜனங்களுக்கு அவர் ஒரு நல்ல மேய்ப்பனாக அவர் இருந்தார். இயேசு எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஆட்டுக்குட்டிகளாக பாவித்து அந்த ஆட்டுக்குட்டியை தோளிலே தூக்கி வைத்து சுமப்பது போல நம்மை சுமக்கின்றவராக அவர் இருக்கின்றார். இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதுமே ஆடு மேய்க்கின்ற தொழில்களை அவர்கள் செய்தார்கள். இந்த ஆடு மேய்க்கின்ற தொழிலுக்கு எப்பொழுதுமே மேய்ப்பன் மிகவும் அவசியமாக தேவை. காலையில் அவங்க இந்த ஆடுகள் புறப்பட்டு போச்சுன்னா பல இடங்களுக்கு சென்று இறை தேடி அழைகின்ற பொழுது இந்த இடத்துக்கு வாங்க, இங்கே போகாதீங்க என்று அந்த மேய்ப்பன் அவர்களை சரியான பாதையில் நடத்தி, தண்ணீர் தேவைப்படுகிற பொழுது தண்ணீர் தொட்டியண்டையிலே குளத்தண்டையிலே கொண்டு போய் நிறுத்தி தண்ணீர் குடிக்க வைத்து, பொல்லாத மனிதர்களும் பொல்லாத விலங்குகளும் பிடிக்க வருகிற பொழுது அவர்களை விலக்கி, முள்களில் சிக்கிக் கொள்கிற பொழுது மெதுவாக பொறுமையாக அவர்களை மீட்டெடுத்து, அந்த ஆட்டுக்குட்டிகளை மீட்டெடுத்து பத்திரமாக மாலை நேரத்தில் வருகிற பொழுது அவர்களை அந்த கிடையிலே கொண்டு போய் சேர்ப்பது அந்த மேய்ப்பனுடைய வேலை. ஒரு நாள் கூட மேய்ப்பன் லீவ் எடுக்க முடியாது. 500 ஆடுகள் இருக்கும் என்றால், 1000 ஆடுகள் இருக்கும் என்றால் எல்லாருக்கும் மேய்ப்பன் கண்டிப்பாக தேவை. அந்த மேய்ப்பனின் சத்தத்திற்கு ஆடுகள் செவி கொடுத்து அந்த மேய்ப்பனின் பின்பாகவே செல்லும். ஒருவேளை மேய்ப்பன் இல்லாத ஆட்டுடைய நிலைமை என்னவாகும் என்று பார்க்கின்ற பொழுது அது சிதறப்பட்டு போகும், சேர்ந்திருக்கிற ஆடு எங்கேயோ போயிடும், தொய்ந்து போகும், சோர்ந்து போகும், பொல்லாத மனிதனுடைய கையில் சிக்கிக்கொள்ளும், அதை வாழ்க்கை மிக பரிதாபமாக முடிந்து போகும் என்று சொல்லி நான் புரிந்து கொள்கிறோம். ஒரு சமயம் தேவனுடைய மாளிகைக்கு இரவு நேரத்தில் சென்று விட்டு ஜெபித்து விட்டு அங்கிருந்த முதியோர்கள் எல்லாம் பார்த்து விட்டு நான் ஆறுதல் சொல்லிவிட்டு வீட்டுக்கு திரும்பி கொண்டிருக்கிறேன். எனது வீட்டிலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லமானது இருக்கின்றது. அப்படியாக நான் திரும்பி வருகிற பொழுது இரவு ஒரு 10 மணி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். திடீரென்று பார்த்தால் ரோட்டில் ஓரத்தில் ஒரு 10-15 ஆடுகள் போகின்றன. அந்த 10-15 ஆடுகள் போனவுடன் நான் கவனிக்கின்றேன், காரை ஸ்லோ பண்ணுகிறேன். அங்கே அவர்களை நடத்துவதற்கு உரிய மேய்ப்பனை காணவில்லை. இரவு நேரம் 10 மணி ஆகிவிட்டது. அந்த ஆடுகள் எல்லாம் அங்கெங்குமாக ஓடுகின்றன, சேர்ந்து போகின்றன. அவர்களுக்கு எங்கு போக வேண்டும் என்று சொல்லி தெரியவில்லை, எது பாதுகாப்பான இடம் என்று சொல்லி தெரியவில்லை, எங்கே நிற்க வேண்டும் நிற்கக்கூடாது என்று தெரியவில்லை. அங்கும் இங்குமாக அந்த ஆடுகள் ஓடி திரிந்தன. ஒருவேளை பஸ் வரும்பொழுது, கார் வரும்போது உள்ளே வந்தால் அந்த ஆட்டுக்குட்டிகள் அடிபட்டு விடும். பொல்லாத மனிதர்கள் வந்தால் அந்த ஆட்டுக்குட்டிகளை பிடித்து விடுவார்கள். ஒரு பரிதாபமான ஒரு காட்சி. அந்த ஆட்டுக்குட்டிகளை பார்த்த பொழுது என் உள்ளம் உடைந்து போனது, என் கண்களில் கண்ணீர் வந்தது. இந்த 10 மணிக்கு இந்த ராத்திரி பொழுதிலே ஐயோ மேய்ப்பன் இல்லாமல் இந்த ஆட்டுக்குட்டிகள் ரோட்டில் வந்து அலைகின்றன என்று சொல்லி, ஒரு மேய்ப்பன் இல்லாத ஆட்டுக்குட்டிகளுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அது வேதனை நிறைந்ததாக, துன்பம் நிறைந்ததாக, முடிவுக்கு வருவதாக அது நிச்சயமாக இருக்கும் என்பதில் என்ன சந்தேகம்.
இன்றைக்கி அநேக குடும்பங்களிலே நாம் பார்க்கிற பொழுது, அன்றைக்கி ஒரு தாயார் சொன்னார்கள், எனது மகன் வயிற்றில் இருக்கும் பொழுதே அப்பா விபத்தில் மறித்து விட்டார், மேய்ப்பன் மறித்து விட்டார் என்று சொன்னார். எத்தனையோ குடும்பங்களிலே இன்றைக்கு மேய்ப்பர்களாக இருக்க வேண்டிய பெற்றோர்கள், அதாவது முக்கியமாய் தகப்பன்மார்கள் தவறி விடுகின்றார்கள். சில குடும்பங்களிலே குடிகாரர்களாக தகப்பன் இருக்கிறார்கள். சில குடும்பங்களிலே பிள்ளைகளை தவிக்கி விட்டு அந்த தகப்பன் வேறு யாரையோ சென்று திருமணம் செய்து அப்படியே வேறு எங்கோ போய் விடுகின்றார் என்று பல பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற திக்கற்ற பிள்ளைகளை நாம் காண்கின்றோம். விதவைகளை காண்கின்றோம். அவர்களுக்கு பண்டம் வாங்கி கொடுப்பதற்கு, அவர்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பதற்கு, அவங்களை ஸ்கூலில் போய் கொண்டு போய் விட்டுட்டு கூட்டு வர்றதுக்கு, அவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டு அதை தீர்ப்பதற்கு தகப்பன் இல்லாத பிள்ளைகள், தகப்பன் இல்லாத குடும்பங்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது எக்கச்சக்கமாக இருப்பதை காண்கின்றோம். கணவன் இல்லாமல் வாழ்கிற எத்தனையோ பெண்களுடைய வாழ்க்கையை நாம் காண்கின்றோம். இது சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட இன்றைக்கு உங்களை மேய்ப்பதற்கு, உங்களை நடத்துவதற்கு, குடும்பத்தில் தலைவராக இருப்பதற்கு யாருமே இல்லாதபடியினாலே மிகுந்த பாரத்தோடு கூட இந்த செய்தி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரித்துக்குரியவர்களை, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல நீங்கள் தவிக்கிற பொழுது, இங்கு போகவா அங்கு போகவா, இவரை பார்க்கவா அவரை பார்க்கவா, என் தேவைகளுக்கு நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுடைய படிப்பிற்கு என்ன செய்வேன், அவர்களுக்கு எப்படி நான் வேலை வாங்கி கொடுப்பேன், எப்படி திருமணம் செய்து கொடுப்பேன், திருமணத்தில் பிரச்சனை வந்து விட்டதே, நான் எப்படி தீர்ப்பேன் என்று சொல்லி நீங்கள் அங்கும் இங்குமாக பார்த்து ஒருவரும் இல்லாமல் தவிக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். எப்பொழுது மேய்ப்பன் இல்லாமல் உங்களுக்கு போய்விடுகிறதோ, எப்பொழுது ஒருவரும் உங்களுக்கு இல்லாமல் போய்விடுகிறார்களோ, அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்காக பரிதபிக்கின்ற தெய்வமாக இருக்கிறார் என்பதுதான் மிகுந்த நல்ல செய்தி. எனக்காகவும் ஒருவர் பரிதபிப்பாரா? என்னையும் இயேசு நேசிப்பாரா? என்னையும் குறித்து அவர் அறிவாரா என்கிற கேள்விக்குறியோடு இந்த செய்தி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். இந்த பைபிளை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் விதவைகளுக்காகவும் திக்கற்ற பிள்ளைகளுக்காகவும் அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருப்பதையும், அவர்களை ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிறவராக, திக்கற்ற பிள்ளைகளின் தகப்பனாக அவர் இருக்கிறார் என்று நாம் அழகாக இந்த பைபிளில் நாம் காண்கிறோம். மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் என்னுடைய வாழ்க்கையில். என்னை வாலிப வயதில் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். ஆண்டவருக்காக அதிக வைராக்கியமாக நான் நின்றேன். பெரும்பாலான நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நான் முழங்காலில் நின்று வாய்த்திருந்து ஜெபிக்கிற ஜெப வீரனாக இருந்தேன். அது நிமித்தமாக ஏராளமான அபிஷேகத்தை ஆண்டவர் அள்ளி தந்தார், வரங்களை தந்தார். என்னை தேடி வந்த வாலிபர்கள், நான் சென்னையில் அப்பொழுது படித்து கொண்டிருந்தேன். ஹாஸ்டலில் நிறைய பசங்க பிரேயருக்கு வருவாங்க. அவர்களுடைய வாழ்க்கையின் ரகசியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனமாக உரைக்க ஆண்டவர் உதவி செய்தார். இப்படியாக சம்பந்தமே இல்லாத ஒரு நபர் நம்முடைய வாழ்க்கை குறித்து இப்படி சொல்கிறாரேன்னு சொல்லி அங்கே வந்த வாலிபர்கள் ஆச்சரியப்பட்டு தங்கள் நண்பர்கிட்ட போய் சொல்லி ஒரு திரள் கூட்டம் என்ற ரூமுக்கு வரும். நிறைய வாலிபர்கள், ஆண்டவரை அறியாதவர்கள் இயேசப்பாவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள், ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார்கள். இப்படி அந்த ஊழியம் போயிட்டு இருக்கும்போது தகப்பன் மரித்து விட்டார் என்று சொல்லி எனக்கு நம்பவே முடியவில்லை. ஏனென்றால் நான் ஆண்டவரோடு அவ்வளவு நெருக்கமாக இருந்த ஒரு காலம் அது. அந்த நேரத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு நான் அதிகமாக நெருக்கப்படுகிறேன். என் விசுவாசம் புடமிடப்படுகிறது, அதிகமாக நான் நெருக்கப்படுகிறேன். அந்த நேரத்தில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டுகிறது, ஜீசஸ் இஸ் லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசுவே தேவன் என்று சொல்லி. அப்பொழுது நான் ஆவியில பலன் கொண்டு நான் கொஞ்சம் தேற்றிக் கொள்கிறேன். என்னை ஆவியில நானே தேற்றிக் கொள்கிறேன். அப்பொழுதுதான் நான் புரிந்து கொண்டே, அந்த துக்கத்தின் நேரத்தில் கடவுள் இருக்கிறாரா இல்லையாங்கிற அளவுக்கு நான் அதிகமாக புடமிடப்பட்ட பொழுது தேவன் வானத்திலிருந்து அதை பார்த்து என்னை பலப்படுத்தும்படியாக அப்படியாக அந்த வார்த்தை எழுதினார் என்று நான் புரிந்து கொண்டேன். பிரித்துக்குரியவர்கள் என்ன ஆச்சு தெரியுமா? நான் உடனடியாக என்னை பலப்படுத்தி கொண்டேன். தகப்பன் இல்லாத எனக்கு ஆண்டவர் இனி நீங்கள் தான் தகப்பன் என்று சொல்லி ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு இந்த நாள் மட்டும் எனக்கு தகப்பனாக இருந்து ஆண்டவர் என்னை அதிசயமாக நடத்தி வருகிறார். எனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் ஆண்டவர் எனக்காக மனம் இறங்குகிறார், மனதுருக்கத்தோடு என்னை தேடி வருகிறார், எனக்கு உதவி செய்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என்னை அதிசயங்களை காணப்படுகிறார், எல்லாவற்றையும் அவர் நலமாக நடத்துகிறார். பிரித்துக்குரியவர்களே, ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மேய்ப்பனில்லாமல் போன பொழுது, தகப்பனில்லாமல் போன பொழுது ஆண்டவர் இயேசு எனக்கு மேய்ப்பனாக இருந்தார், தகப்பனாக மாறினார். இந்த நாள் மட்டும் அவர் எனக்கு தகப்பனாக இருந்து என்னை நடத்தி வருகிறார். என்னை நடத்தி வருவதிலும் என் தேவை சந்திப்பதிலும் அவர் தவறவே இல்லை. அவர் கடமை தவறாத ஒரு தகப்பனாக எனக்கு இருந்து வருகிறார். யாரும் இல்லையே, எனக்கு தகப்பன் இல்லையே, தாய் இல்லையே என்று கலங்கி இந்த செய்தியை கேட்கிற அம்மா ஐயா,
தம்பி தங்கச்சி, கணவன் இல்லையே என்று கலங்கி தவிக்கிற விதவை தாயே, நீ பயப்படாதீங்க. இயேசு உங்களுக்கு நாயகனாக, இயேசு உங்களுக்கு தகப்பனாக வாழ்க்கையில் இருப்பார் என்பதுதான் இந்த நாளிலே மிக நல்ல செய்தி என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இயேசு நல்ல ஒரு தகப்பனாக அவர் இருப்பார். அவர் நம்மை கண்காணிக்கின்றவராக இருப்பார், நம்மை பலப்படுத்துகிறவராக இருப்பார், ஸ்திரப்படுத்துகிறவராக இருப்பார், தூக்கி நிறுத்துகிறவராக இருப்பார். அப்பா இருந்த நேரம் முக்கியமான ஒரு நேரம், தலையெடுக்கிற நேரம். அப்போ பார்த்து அப்பா இல்லாமல் போயிட்டாங்க. ஆனால் இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் கூட ஆண்டவர் தவறாது நடத்துறதுனால மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில நாங்கள் இப்பொழுது இருக்கிறோம். அப்பா இருந்தா கூட இப்படி இருந்திருக்க முடியுமான்னு தெரியல. ஒரு குறையும் ஆண்டவர் வைக்கவில்லை. இந்த நாள் மட்டும், இந்த நிமிடம் மட்டும் ஆண்டவர் நடத்தி வருவதை நான் காண்கிறேன். அவர்கள் மெய்ப்பெண் இல்லாதவர்களாக, சிதறடிக்கப்பட்டவர்களாக, தொய்ந்து போனவர்களாக, மனம் சோர்ந்து போனவர்களாக அவர்கள் இருப்பதை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்காய் மனதுருகினார். இன்றைக்கு மனம் தொய்ந்து போன நிலைமையிலே, தோல்விகள் மத்தியிலே, யாரும் இல்லையே என்று சொல்லி கவலைப்படுகிற ஒரு நேரத்தில், எனக்குன்னு யாருமே இல்லையா, என்னை அன்பாய் நேசிப்பதற்கு யாருமே இல்லையா என்று வாலிப மகளே, வாலிப மகனை கலங்கி நிற்கிற நேரத்தில் இயேசு உங்களை தேடி வருகிறார். அவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். இயேசு நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார். உங்கள் தேவைகளை பொறுப்பெடுத்துக் கொள்வார். பலகீனமாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய வியாதி உங்களை விட்டு நீக்குவார். யாரோ உங்களை பயமுறுத்தி கொண்டே இருப்பாங்கன்னா கர்த்தர் அந்த பயத்திலிருந்து உங்களை விடுவிப்பார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பயப்படாதீங்க. உங்களை ஆண்டவர் அறிவார். உங்களுக்காக மனதுருக்கத்தோடு அவர் வந்திருக்கிறார். இந்த நாளிலே வந்து தான் உங்களோடு பேசுகிறேன். நிச்சயமாக பெரிய மாற்றங்களை காண்பீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். ஆண்டவர் உங்களுக்காக மனதுருக்கத்தோடு வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்கள் பிரச்சனைகளை மாற்றும்படியாக, வியாதிகளை மாற்றும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக, உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும்படியாக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறாருங்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு இந்த நாளிலே அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். எதை குறித்தும் கலங்க வேண்டாம். எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். யாரும் இல்லையேன்னு ஒரு காலம் நினைக்காதீங்க. யாரையும் எதிர்பார்க்காதீங்க. நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை ஏன் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆண்டவரை நோக்கி பார்க்க பழகுங்க. கூப்பிடுற காக்கை குஞ்சுகளுக்கு இறங்குற கர்த்தர் உங்களுக்கு இறங்காமல் இருப்பாரோ? கண்டிப்பாக இறங்குவார். வாழ்க்கையை மாற்றுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. எவ்வளவு துன்பத்தின் மத்தியில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. எவ்வளவு கண்ணீரின் மத்தியில் இருந்தாலும் அவருடைய கண்ணீரை தொடங்கப்பா. எனக்காக யாரும் இல்லையே, தனிமையிலே வாடி தவிக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீங்கள் உதவி செய்யும்படியாக, உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைத்தருளும்படியாக கர்த்தாவே கெஞ்சுகிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஷபாலா காபாரா ரபானா காந்தரா ரீபால கண்ணீரை தொடங்க, பலப்படுத்துங்க, சத்துவத்தை பெருக பண்ணுங்க. சோர்ந்து போயிருக்கிறவர்கள், மனம் தொய்ந்து போயிருப்பவர்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரை ஒரு தாயை போல தேற்றுகிறவர், ஆண்டவரை நீங்களை பலப்படுத்துகிற கண்மலை கிறிஸ்து, ஆண்டவரை யாரெல்லாம் மனம் சோர்ந்து போயிருக்கிறாங்களோ, கண்ணீரோடு காணப்படுறாங்களோ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் மனம் இறங்கணும். அவர் ஒவ்வொருவரையும் தொடணும், ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும், ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்தணும். அப்படி வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை அவர் எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாற்றங்களை கட்டளையிடணும். அப்படி பயமுறுத்துகிற பொல்லாத மனிதனுடைய வாழ்க்கையை விட்டு நீ அப்புறப்படுத்தணும். அதை பயமுறுத்துகிற வியாதிகளை அவர்களை விட்டு அப்புறப்படுத்த வேணும். பயமுறுத்துகிற பொல்லாத ஆவிகளை அப்புறப்படுத்த வேணும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்றவர் முழக்கமிடுவார்களா? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றவர் முழக்கமிடுவார்களாக. இன்று நாளிலிருந்து உலகம் தர முடியாத ஒரு பெரிய தைரியத்தை, நம்பிக்கை அவர்களுக்கு நீ கொடுப்பீராக, விசுவாசத்தை கொடுப்பீராக. விபத்தை சந்தித்து ஒரு குழைந்து பேர்ப்பவர்களை மறுபடியும் தூக்கி நிறுத்துங்க. தகப்பனே, தங்களுக்கு பிரியமானவரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளை நீங்களே ஆற்றி தேற்றி அரவணைத்துக் கொள்ளுங்க. படித்து முடித்து பல வருடமாகிவிட்டது, வேலை இல்லையே, வருமானம் இல்லையே, பிஸ்னஸில் போட்ட பணமெல்லாம் தோல்வியாகிவிட்டதே, கடன் பட்டு விட்டேனே, வட்டி கடன் எப்படி அடைக்கணும்னு எனக்கு தெரியலையே, ஐயோ நான் தொடர்றதெல்லாம் தோல்வியாகவே மாறுகிறதே, எனக்கு வருமானமே இல்லையே, தேவைகள் அதிகமாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது, என்ன பண்ணுவேன் என்று தவிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இறைவா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே சோத்திரம் ஐயா, ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துங்க. முக்கியமாக பிஸ்னஸ் போட்டி ரொம்ப காம்படிஷன் ராஜா. நீங்கள் தான் கிருபையை கொடுக்கணும், நீங்கள் தான் வெற்றி பெறுவதற்கு கிருபையை கொடுக்கணும், நீங்கள் தான் தூக்கி நிறுத்தணும்.
பிள்ளைகளுக்கு யாவற்றையும் செய்து முடிக்கணும். வாலிப பசங்கமார் தம்பிமார் எவ்வளோ வேகமாக பைக்கை ஓட்டுறாங்க. ஒரு நிமிடத்தில் மரணம் வந்து விடுமே ராஜா. அவருடைய பெற்றோர் வடிக்கிற கண்ணீரை கண்டு ஒரு ரட்சிப்பீராக, அவர்கள் தீங்கிற்கு விளக்குவீராக. வாலிபத்தின் பாவங்களை சிக்கி வீட்டை விட்டு ஓடிலாமா நினைக்கிற பிள்ளைகளுக்கு அது எவ்வளோ பெரிய ஆபத்து என்பதை புரிய வைத்து கண்களை திறப்பீராக, ரட்சிப்பீராக. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்வீராக. எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் வாய்ப்பதாக. ஆண்டவரே தோத்திரமே, உலகம் முழு இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிப்பீராக. யுத்தங்கள் ஓயட்டும், அமைதி, சமாதானம், சந்தோஷமும் உண்டாகட்டும். ஏசப்பா நாமத்தில் எங்கள் தாய் திருநாடு இந்தியாவிற்காக, தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அமைதியும் சமாதானத்தையும் தாரும். அனைத்து மதத்தவர்களையும், மொழி பேசுகின்றவர்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக அனைத்து விசுவாச பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியங்கள், ஊழியக்காரன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. நாசரேத் திராட்சைப்பழ தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, அடைக்கலான் குருவி இல்லத்தை நேசிக்கிற, காணிக்கையினால ஜெபத்தினாலே தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. அங்கே தங்குவதற்கு அநேக முதியவர்களை அழைத்து கொண்டு வாருங்க. வேலை செய்வதற்கும் ஜனங்களை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிடைய அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஆமென். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, உமக்கு மகிமை உண்டாகட்டும். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ராஜா, என் பலனானீர். எதற்கும் பயமில்லை, உம்மை கொண்டு நாங்கள் ஜெயம் எடுப்போம். எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா, என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாளெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி துதித்திடுவேன். உமக்கு என்றென்று மகிமை உண்டாகட்டும். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. ಚಪ್ಪಳತ್ತೋ